ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த நைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பனானா போண்டா அதை தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம், எசன்ஸ், ஆப்ப சோடா, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, பாதாம். நல்ல பழுத்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்க போகிறோம். பாதாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதோட நம்ம கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறோம். ஸோ நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுதான் நம்ம சேர்க்குறோம். கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்ததுலேயே கொஞ்சம் கலந்துட்டு இதோட ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ண போகிறோம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி எண்ணெயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்லேயே வேக வைங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரை கலந்ததுனால சீக்கிரமாக கலர் வந்துடும். ஓவராக கரிஞ்சு கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக நிதானமாக நீங்கள் இதை பொரிச்சு எடுங்க. நம்மளோட சூப்பர் சாஃப்ட் பனானா போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுக்கான ஒரு ஈஸி ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.